ஹலோ! இதுதான் என்னோட யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ. வீடியோன்னு சொல்லலாம், ஆடியோன்னு சொல்லலாம். ஏன்னா, நான் ஒரு 5 இயர்ஸா ஒரு தமிழ் பாட்காஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு பேரு ரேடியோ பெட்டி அம் ஃபின்டாக் பாட்காஸ்ட். ஸோ இந்த 5 இயர்ஸா முதல்ல ரேண்டமா தான் பேசிட்டு இருந்தேன். ஜென்ரலா பாட்காஸ்ட் நம்ம கொரோனால ஆரம்பிச்சது. ஒரு 2020 இருக்கும். ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, சரி ஃப்ரீ டைம்ல பாட்காஸ்ட் பண்ணுவோம். நம்ம ஆர்ஜே பாலாஜி ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தாரு ஜியோ சாவன்ல. ஐ திங்க் மைண்ட் வாய்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அத பார்த்து எனக்கு வந்து சரி இது என்ன ஏதுன்னு தேடி பிடிக்கும்போது பாட்காஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்பாட்டிஃபைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு அதில பாட்காஸ்ட் சும்மா பேசி மொபைல்லே பேசி நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே ஒரு 4, 5 இயர்ஸா பண்ணிட்டுருக்கேன். ஒரு டீசென்ட்டான லிசனர்ஸ் இருக்கு அதில. பாட்காஸ்ட் பேர் வந்து ரேடியோ பெட்டி. இன்கேஸ் இந்த யூடியூப் சேனல பார்க்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, உங்களுக்கு ஆடியோ மட்டும் போதும். நீங்க Amazon மியூசிக்கு அந்த மாரி பல பிளாட்ஃபார்ம்ஸ்ல என்னோட அந்த பாட்காஸ்ட் நீங்க கேட்டுக்கலாம். ஃபார் ரேடியோ பெட்டி பாட்காஸ்ட் லிசனர்ஸ் இது வந்து அம் லேசி இன்வெஸ்டர் என்னோட யூடியூப் சேனலுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ எஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஓகே மேபி இந்த ஸ்கில் வந்து இன்னும் ஒரு வைடர் ஆடியன்ஸுக்கு போகணுன்னு தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் லேசி இன்வெஸ்டர் ஜென்ரலி ஃபார் ஜென்ரல் ஆடியன்ஸ். ஸோ இந்த எபிசோட நான் என்ன பேசலான்ட்டு இருந்தேன்னா, ஸ்டார்ட்டிங் ஏர்லின்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்வெஸ்டிங்கா இருக்கட்டும், சேவிங்கா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் லைஃப்ல சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம பெட்டர் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. இப்போது இந்த சேனல் வந்து இன்வெஸ்டிங் பத்தி தானே. ஸோ இன்வெஸ்டிங்கும், ஃபைனான்ஸ் ஹேண்ட்லிங்கு, மனி ஹேண்ட்லிங்கெல்லாம் நம்ம ஓரளவுக்கு சீக்கிரமாவே படிச்சிட்டோம்னா, நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஓவர் த இயர்ஸ் வந்து ஃபினான்ஸில் இன்வெஸ்டிங்கில் வந்து நமக்கு எப்பவும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்கும். நம்ம என்னதான் வந்து புக்கு படித்தாலும், பல புக்குகளை படித்தாலும், அந்த புக்கில் படித்தது வந்து முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண கற்றுக்கணும். நமக்கு நிறைய சம்பளம் வரலாம். எவ்வளோ சம்பளம் வேணால் இருக்கட்டும். 10,000 இருக்கட்டும், இல்லை 50,000 1,00,000 எவ்வளோ வேணால் இருக்கட்டும் மாதம். பட் அந்த வர்ற காசை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ஃப்யூச்சர் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சேவிங்கும், இன்வெஸ்டிங்கும். அஃப்கோர்ஸ் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. பட் அதை பற்றியெல்லாம் லேட்டராக வர்ற வீடியோஸில் எபிசோட்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த எபிசோட் வந்து நான் இன்வெஸ்டிங்கில் நம்ம ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன அட்வான்டேஜ் எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ என்னை பற்றி ஒரு பேக்ரவுண்ட் சொல்லணும்னா, நான் ஒரு 2017லேருந்து எக்விட்டி மார்க்கெட்ஸ், அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன். 2017லேருந்து நான் இப்போ எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆச்சா. ஸோ 10 வருஷம் ஆகப்போகுது இன்னொரு 2 வருஷத்தில். பட் ஆக்சுவலாக நான் இன்வெஸ்டிங் பற்றி ஒழுக்கமாக புரிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் தான். மெயினாக லாஸ்ட் 1 இயர். ஏன்னா அப்போ தான் எனக்கு நிறையா புக்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. அஃப்கோர்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக நிறைய சேனல்ஸ் பார்ப்பேன், பாட்காஸ்ட்டு அந்த மாதிரி கேட்பேன். ஸோ புக்கு படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து நான் இனிஷியல் ஸ்டேஜஸில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருந்தேன், எப்படி நான் இன்வெஸ்டிங்கை அப்ரோச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. மேபி இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஏர்லி இன்வெஸ்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னா, நான் இன்வெஸ்டிங் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கவும் நான் ஜாயின் பண்ணது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர், ஒரு வெல்த் மேனேஜராக தான் ஜாயின் பண்ணேன். 2017 மே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எல்லாருமே ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா எம்ப்ளாயிஸ் இல்லையா, இப்போ நான் போய் ஒரு கிளைண்ட்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, நான் என்கிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்து அதை நான் ஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு அட்வைஸே பண்ணணும். ஸோ லாஜிக்கலி அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸு, லைசன்ஸ் எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் வாங்கி வச்சு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ டிமேட் அக்கௌண்ட் வாங்கி எனக்கும் அப்போ வந்து இன்வெஸ்டிங் பற்றி தெரியாது. இந்த மாதிரி எதில் காசு போட்டால் நம்ம காசு வரும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, மற்ற ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தான் எனக்கு தெரியும். பட் டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி ஷேர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஐ டென்ட் ஹேவ் நாலேஜ். பட் ஆக்சுவலி எக்ஸாமில் எழுதியிருந்தேன். எனக்கு அது என்னென்ன கால்குலேஷன்ஸ் பார்க்குறாங்க, டிவிடெண்ட்ஸ் அந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு. பட் ஒரு ஸ்டாக்குன்னா என்ன, அந்த டைமில் என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு நம்பர். அப்போலோன்ட்டு ஒரு அப்போலோ டயர்ஸ்னு ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு 150 ரூபாய்க்கு விற்குது. ஓகே, இப்போ வாங்கினா மேலே போகும்போது நம்ம விற்றுக்கலாம், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அது ஏன் மேலே போகுது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதுக்கு பின்னாடி என்ன பிஸ்னஸ் இருக்குது, அது என்ன கம்பெனி, பெருசாக ஒன்றும் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து இனிஷியலாக ஆரம்பிக்கிறவங்க இந்த ஸ்டேஜ் வந்து ஆரம்பிப்பீங்க. ஓவர் டேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்.
அதனால தான் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஏர்லியாக நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 20 இயர்ஸ் நீங்கள் ஏர்லின்னா ஆக்சுவலாக நீங்கள் 20 இயர்ஸில் தான் ஆரம்பிக்கணுன்றது. நீங்கள் இப்போ என்ன ஏஜில் இருக்கீங்களோ இதுவே இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா இதுவே ஏர்லி தான். ஸோ எனி டே இஸ் ஏர்லி. அதுதான் பேசிக்காக நான் சொல்லணும் நினைக்கிறது. ஸோ நான் ஒரு ஸ்டாக்கில் 2 ஸ்டாக் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்னோடய இனிஷியல் டேஸில் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தது ரொம்ப அப்போ வந்து ரொம்ப கம்மி விலையில் தான் இருந்துச்சு. இப்போது த்ரூ அவுட் தி இயர்ஸ், அதாவது இப்போது 7 இயர்ஸாக 7 to 8 இயர்ஸாக நான் அந்த ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணி தான் இருக்கேன், விற்கலை. ஸோ அந்த சினாரியோ வந்து எனக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் ஏன் ஏர்லியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா 2 ஸ்டாக். ஒன்று அப்போலோ டயர்ஸ், இது உங்களுக்கு தெரியும், நிறையா ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டயர்ஸ் பார்த்துருப்பீங்க, காரில் 2 வீலர் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், அப்புறம் ட்ரக்கில் பஸ்ஸில் எல்லாம் அந்த டயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்போலோ டயர்ஸ். இன்னொன்று வந்து ஜெம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ், இது வந்து ஒரு ஸ்மால் கேர் கம்பெனி. இவங்க வந்து இந்த பஸ்ஸுக்கெல்லாம் பேரபலிக் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சஸ்பென்ஷனுக்கு ஏதாவது ஸ்ப்ரிங்கெல்லாம் இருக்கும், அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறவங்க ஆக்சுவலாக அந்த லீஃபை. ஸோ இதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. நான் ஜஸ்ட்டு வந்து எனக்கு அப்போ இருந்த மாதம் ஒரு 500 இருக்கும். அந்த டைமில் 500 1000 இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த 1000 என்ன ஸ்டாக் வாங்க முடியும்னு பார்த்துட்டு நான் வாங்கின ஒரு சில ஸ்டாக்ஸில் இந்த 2 ஸ்டாக்ஸ் இப்போ நான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இந்த அப்போலோ டயர்ஸ் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, அப்போ வந்து எம்ஆர்எஃப் ஷேரு, இப்போ நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறதில்ல, பட் அப்போ எம்ஆர்எஃப் ஷேர் வந்து ஜென்ரலாகவே இன்வெஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு வந்து யாராவது அந்த போர்ட்ஃபோலியோவில் எம்ஆர்எஃப் ஷேர் இருந்துச்சுன்னா சூப்பர். ஏன்னா அந்த டைமில் வந்து அது ஒரு 30,000 என்னமோ இருந்துச்சு, இப்போ அது 1,20,000 ஆயிடுச்சு ஒரு ஷேரு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம டயர் ஸ்டாக் அதே மாதிரி ஒன்று பார்ப்போம், சரி எம்ஆர்எஃப் மாதிரியே வந்து இதுவும் பாப்புலரான டயரு அப்போலோ டயர்ஸு, ஸோ நம்மளும் வந்து இது வாங்கடா, ஒரு டைமில் வந்து 30,000 ஒரு ஷேர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் வாங்கினேன். இதில் பெருசாக ரிசர்ச்சும் எதுவும் பண்ணல. அப்புறம் அந்த டைமில் ஒரு 2017-18 அந்த டைமில் வந்து இது ஒரு 240 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், 240 rupees ஒரு ஷேரு. ஸோ அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கினது. இன்கேஸ் அதை விட லோவாக கூட வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் 1-2 தான் வாங்கினேன். என்றைக்கே ஒரு நாள் இது ஒரு 30,000 போகும் அப்படிங்கிற இதில். ஸோ இதுக்கு பின்னாடி ரிசர்ச் இல்லாமல் இருக்கலாம். இதுக்கு பின்னாடி நான் எந்த ஃபினான்ஷியலோ பெரிய ரிசர்ச் ஸ்டடி, அந்த கம்பெனி பற்றி அனாலிசிஸோ, பெரிய பிஇ ஸ்டடி, இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது எந்த ப்ரைஸில் வாங்குகிறோம், அந்த கம்பெனி 10 ரூபா லாபம் வருதுன்னா நான் அது 300 ரூபா கொடுக்குறதுக்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்குன்னா அந்த விலையை கொடுத்து வாங்குறது, அதுதான் பிஇ, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே பார்க்காம தான் நான் வாங்கினது. பட் இப்போது வந்து அந்த ஷேரோட விலை ஆக்சுவலாக பீக் வந்து சொல்ல போனோம்னா அது ஒரு 500-550 எல்லாம் போயிட்டு இப்போது கரெக்ட் ஆகி இப்போ நியர்லி ஒரு 410 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு நடுவில் ஒரு டிப் ஒன்று வந்துச்சு. எப்போது நம்ம கொரோனா டைமில் வந்து இந்த ஷேரோட விலை, ஒரு ஷேரோட விலை கிட்டத்தட்ட 80 rupees போச்சு. ஆக்சுவலாக நான் அந்த டைமில் ஆக்டிவாக இனிஷியலி 2017-18 தான் கொஞ்சம் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போய்ட்டேன். ஏன்னா எனக்கு பெருசாக ஸ்டாக் செலக்ட் பண்ண தெரில. நான் டிமெட் அக்கௌண்ட் அப்படியே விட்டு நான் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி எல்லாம் போடுவாங்க, எல்லாம் நார்மலாக இந்த மாதம் 1000 ரூபாய் எஸ்ஐபி போட்டால் உங்களுக்கு 15 வருஷம் 20 வருஷத்தில் நீங்கள் 1 கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டுலாம் நிறையா வரும்ல. ஸோ அந்த மிஸ்டேக் நானும் பண்ணியிருக்கேன். மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, அந்த நாலேஜ் வச்சு நானும் முதல்ல எஸ்ஐபியெல்லாம் போட்டிருந்தேன். நானும் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் நான் அப்போ அட்வைஸ் பண்ணும்போது எஸ்ஐபியோட பவர், ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நேரில் வந்து ஒரு கிளைண்ட் வந்து 5,000 ரூபா மாதம் எஸ்ஐபி போட்டு ஐ திங்க் 10-15 இயர்ஸ்க்கு அவர் பேங்க்கில் மினிமம் பேலன்ஸாகவே விட்டாரான்னு தெரியல, அது பாட்டுக்கு எஸ்ஐபி போயிட்டே இருந்திருக்கு. ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அது பெரிய லம்சம் அமௌண்ட்டாக நான் என்னோடய ஸ்க்ரீனில் நான் பார்த்துருக்கேன் அந்த கிளைண்ட்டோட போர்ட்ஃபோலியோ. ஸோ எனக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எஸ்ஐபி போட்டால் லாங் டேர்மில் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குன்னு. கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, நம்மளால் டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எஸ்ஐபியில் லாபத்தை பார்த்து எடுத்துருவோம், நஷ்டத்தை பார்த்து எடுத்துருவோம், இந்த மாதிரி பேனிக் செல்லிங்லாம் நிறையா பண்ணிடுவோம். இல்லை ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸைட் ஆகி நம்ம செல் பண்ணுறோம், விலை அதிகமாக வர்றது பார்த்தா. இப்போது இந்த அப்போலோ டயர்ஸோட விஷயத்த சொல்ல போனோம்னா, நான் வாங்கினது அந்த 220-240 அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் நான் சின்ஸ் டிமெட் அக்கௌண்ட் இது பார்க்காம விட்டாங்க, அது டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. நான் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா ஷேர்ஸில் டேரெக்டாக. கொரோனா டைமில் வந்து என்கிட்ட அந்த டிமெட் அக்கௌண்டோட டீட்டெயில்ஸ் இல்லை, பட் ஷேரோட வேலை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80 rupees. நான் சரி ஓகே நம்ம இது வித்தரலாம், ஒரு வேலை டிமெட் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா இது வித்தரலாம்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் என்னால் ஆக்டிவ் பண்ண முடியல டியூ டு லாக்டவுன் வேரியஸ் ரீசன்ஸு. நானும் வேறு ஜாப் போயிட்டேன்.
ஸோ அதை அப்படியே விட்டுட்டேன் நான். அம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் கொரோனா முடிச்சுட்டு ஒரு 1, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த டிமேட் அக்கௌண்ட்ட பார்க்குறேன். மறுபடியும் அது ரிகவர் ஆகி ஒரு 200 அந்த மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் வாங்கின ப்ரைஸ விட கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. ஸோ எனக்கே தெரியாமல் இன்கேஸ் அந்த டிமேட் அக்கௌண்ட்டோட ஆக்சஸ் என்கிட்ட இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த கோவிட் டைமில் விற்றுருப்பேன். ஏன்னா அந்த டைமில் எல்லாருக்கும் காசு தேவைப்பட்டுச்சு. நானும் அப்போ விற்றுருப்பேன். எனக்கும் நான் அந்த கேஷ் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப இப்போ அப்போலோ டயர்ஸுங்கிற ஷேர் என் போர்ட்ஃபோலியோவில் இருக்காது. ஸோ ஏர்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுல தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து ஒரு பெனிஃபிட் என்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா பேஷன்ஸ். ஒரு ஸ்டாக் நம்ம வாங்குகிறோம். இது வந்து நான் அப்போலோ டயர் சொல்கிறது வந்து நான் பெருசாக அனலைஸ்லாம் ஒன்றும் பண்ணல. நான் ஜஸ்ட் என்கிட்ட காசு இருந்துச்சுன்னு ஒன்று வாங்கி வச்சேன். ஒரு ஃபியூ ஷேர்ஸ் தான் வாங்கினேன். மந்த்லி வாங்கிட்டு இருந்தேன். அது நான் ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்கலை. நான் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அப்படி இருந்தும் அந்த பேஷன்ஸ்னால் மட்டுமே எனக்கு பெனிஃபிட் வந்த ஸ்டாக் அது. இதுவரை எனக்கு அதில் டிவிடெண்ட்ஸே வந்து கிட்டத்தட்ட 1000, 1500 அதுக்கு மேலே தான் வந்திருக்கும். ஸோ டிவிடெண்டோட நான் இன்வெஸ்ட் பண்ண அப்போது போட்ட சும்மா ஒரு சில்லறையாக போட்ட அமௌண்ட் தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னடா இது பல மடங்கு ஆகிடுச்சு. நான் வாங்கினது 220 அப்படின்னா பீக்கெல்லாம் போகும்போது 550 ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட டபுளுக்கும் மேலே. ஸோ ஒரு 7 இயர்ஸில் வந்து 18%, 17% அந்த மாதிரி கிடைக்கிறது பெரிய விஷயம். எக்ஸ்க்ளூடிங் டிவிடெண்ட் நான் சொல்கிறேன். அதனால் இதுதான் ஏர்லி இன்வெஸ்டிங்கோட ஒரு பெரிய பெனிஃபிட். ஏன்னா இன்வெஸ்டிங்க்கு வந்து நீங்கள் பெருசாக அனலைஸ் பண்ணல, பெருசாக சூப்பராக கம்பெனி பற்றி படிக்கல அப்படின்னாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியர் இருக்கு இல்லையா, அந்த அப்ரோச் பேஷண்ட்டாக அப்ரோச் பண்ணுறதுக்கு லாங் டேர்மு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணி பார்த்தீங்கனால உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை மேபி ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிட்ட ரீச் பண்ணிங்கனாலே அவங்க உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டில் எதாவது போட சொன்னாங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் பெஸ்ட். இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் நிஃப்டி 50 ஒரு இண்டெக்ஸ், நிஃப்டின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அந்த டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட், சின்ன அமௌண்ட்டு செலவு பண்ணுற அமௌண்ட் நீங்கள் போடணும். அது போட்டாலே அது ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ வந்து நிற்கும் லாங் டேர்மில். பட் இந்த 7 வருஷம் நான் ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா நான் இருந்திருப்பேன், இந்த அப்போலோ ஷேர்ஸை நான் ஹோல்ட் பண்ணியிருப்பேன்னா எனக்கு தெரியாது. பட் ஆனால் இப்போது சின்ஸ் எனக்கு அந்த கோவிட் கரெக்ஷன் தெரிஞ்சவொடனே, ஏன்னா 220, 280லேருந்து ஒரு 80 ருபீஸ் போச்சுன்னா கிட்டத்தட்ட 50%க்கு மேலே 50 அதுக்கு மேலே இரோஷன் ஆகிருக்கு விலையில். ஸோ அந்த விலைக்கு போயிட்டு மறுபடியும் இது ரிகவர் ஆகுது அப்படின்னா திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ப்ரைஸ் மட்டும் கிடையாது. ஜஸ்ட் யாரோ ஒன்று விற்கிறாங்க வாங்குறாங்க மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகுது. ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு சைக்கிள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து கம்பெனியை செலக்ட் பண்ண ஆரம்பித்தேன். டைரெக்டாக ஸ்டாக்ஸில் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் மட்டும் இருக்கும். மற்றபடி நான் ஆக்டிவாக ஸ்டாக் பிக்கர் ஆகிட்டேன். இன்வெஸ்டிங் டைரக்ட்லி இன் ஸ்டாக்ஸ் இன்னும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு. ஸோ இந்த பிஹேவியர் வந்து எவ்வளோ புக்ஸ் படித்தாலும் நமக்கு கிடைக்காது. இந்த பேஷண்ட்டாக இருக்கணும். அது வந்து நம்ம கண்ணால் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஷேரை வாங்கி ஒவ்வொரு இயர்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணால் தான் நமக்கு இந்த பிஹேவியரே நம்ம கூட ஒட்டும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்றதுனால அது வந்து ஜம்னா ஆட்டோ. அது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. சரி, அந்த டைமில் வந்து இது நான் ஒரு 60 அந்த மாதிரிலாம் நான் வாங்க ஆரம்பித்தேன். சேம் 17, 18 அப்போலோ டயர்ஸ் எல்லாம் வாங்கின டைமில் தான் நான் வாங்கினதில் ஒரு 60, 70, 90 வரைக்கும் எல்லாம் வாங்கியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் கோவிட் டைமில் அஃப்கோர்ஸ் இது கரெக்ட் ஆச்சு. 23 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் நானும் இது வாங்கலை, அடிஷ்னலாக வாங்கலை. ஏன்னா சேம் டிமேட் அக்கௌண்ட் தான் டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. பட் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஹை வந்து 146, 145 போயிட்டு மறுபடியும் கரெக்டாக இப்போ 75 ருபீஸில் இருக்குது. இதில் என்ன நான் ஒரு பண்ணேன் அப்படின்னா, இந்த ஷேரை வந்து நான் ஒரு 120, 130 அந்த ப்ரைஸுக்கு நான் வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருந்த ஃபியூ ஷேர்ஸில் ஒரு 30-40% நான் விற்றுப்பேன். அது விற்று தான் நான் மறுபடியும் அப்போலோ டயர்ஸில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஐடிசி எல்லாம் வாங்கினது இது நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம். ஸோ இதில் வந்து என்ன நான் ஆக்ஷன் எடுத்துருக்கேன், நான் விற்றுருக்கேன். நான் ஆக்டிவாக அப்போலோ டயர்ஸை நான் விற்கவே இல்லை. ஆனால் நான் இதை வந்து விற்றுருக்கேன். இப்போ இதில் எனக்கு என்ன சொல்கிறது, பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு கேட்டால் எனக்கு ஆக்சுவலாக தெரியல. இதிலே நான் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட பிஸ்னஸும் எனக்கு ஓரளவுக்கு இப்போது புரியும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. அந்த டைமில் இது 60 ரூபா இருந்தனால மட்டும்தான் நான் வாங்கினேன். ஸோ பட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக அப்ரிஷியேஷன் ஆகலை. டிவிடெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் நான் இதை விற்று நான் அதோட அப்ரிஷியேஷனை ரியலைஸ் பண்ணி நான் அதை வேறு ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படியும் உங்களுக்கு ஸ்டாக் இருக்கும்.
ஸோ இது நான் வாங்கினது ரூ. 60 இருந்தாலும் இப்போ அது ரூ. 70 ரூ. 75 இருக்குது. அஃப்கோர்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. பட் ஓவர் டேஸ் நீங்கள் ஒரு 7 இயர்ஸ் கணக்கு போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு 3% 4% தான் வரும். பட் இதில் பெனிஃபிட் தான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அது 130க்கு நான் நிறைய ஷேர் விற்றுருக்கேன், 130 ருபீஸுக்கு. ஸோ எனக்கு டபுள் தி ப்ராஃபிட் எனக்கு வந்துருக்கு. 100% அதை டிவைட் பண்ணாலே 7 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு 70 to 80% உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இப்படியும் இன்வெஸ்டிங்கில் இந்த மாதிரியும் நம்ம பிஹேவ் பண்ணுவோம். நம்ம என்ன நினைப்போம், ஒரு பிஸ்னஸை வாங்கினா நம்ம ஹோல்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைப்போம். பட் சம்டைம்ஸ் வந்து நமக்கே தெரியாமல் இதை விட பெட்டராக ஒன்று கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சு அதுக்கு போயிடும். இது கரெக்டாக தப்பான்னு கேட்டால் சத்தியமாக எனக்கு தெரியாது. பிகாஸ் அது நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. அதுதான் ஹியூமன் பிஹேவியர், அப்படி தான் இருக்கும் இல்லையா? நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. சார் அதுக்கு நம்ம ரீசன் வேணால் சொல்லலாம். இது நான் இப்படி 130 போச்சு, இது ஹையாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் விற்றுனேன் அப்படின்னா அந்த மாதிரி லாஜிக்கலாக டெசிஷன் எடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஜஸ்ட் ஹையாக இருந்துச்சு, நான் விற்றுட்டேன். அதுக்கு பின்னாடி எந்த ரீசனையும் கிடையாது. ஸோ இப்படியும் சம்டைம்ஸ் பிஹேவ் பண்ணுவோன்னு சொல்ல வரேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியர் வந்து ஓவர் தி இயர்ஸ் தான் நமக்கு வந்து பில்ட் ஆகும். அதுவும் நம்ம கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ வந்து ஆக்டிவாக நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். லாங் டேர்முக்கு ஒரு பேசிவ் இன்கம், அதாவது இதுலேருந்து வர டிவிடென்ஸே உங்களுக்கு ஒரு நல்ல இன்கமாக வரணும் ஃப்யூச்சரில். அப்படிங்கும்போது லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு முக்கியமாக எனக்கு புரிஞ்ச ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி இந்த டைமில் இப்போ மார்க்கெட் நல்லா கரெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஐ மீன் பெருசாக கரெக்ட் ஆகலை, பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய கரெக்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் டாட்டா மோட்டர்ஸ்னு வச்சுக்கோங்கன்னா 1600 அந்த மாதிரி இருந்து இப்போ 600 சில்லறை எல்லாம் வந்துச்சு இல்லையா? 40 to 45% கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு வந்து நிறையா நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் சீப்பாக கிடைக்கும். இதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இந்த கரெக்ஷன் எவ்வளோ வரைக்கும் போகும், ரிசெஷன் வருமா, கோல்டு எங்கே போகும், அதெல்லாம் நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த யூஎஸ் ஃபெடரல் பேங்க்கில் இருக்கிற சீஃபுக்கு கூட தெரியாது அடுத்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுலேயே நிறைய டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கும். ஃபோர்காஸ்டிங்கெல்லாம் யாருனாலையும் கரெக்டாக கணிக்க முடியாது இல்லையா? சம்டைம்ஸ் 1-2 கரெக்ட் ஆயிரும், பட் எல்லாருனாலையும் கணிக்க முடியாது. ஏன்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹியூமன் சைக்காலஜி. ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க அதுவும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்பி நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இன்கேஸ் லாங் டேர்மாக இருக்குது, நான் ஆக்டிவாக ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா பேஷண்ட்டாக அந்த பிஸ்னஸில் நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு 10 ஸ்டாக் வாங்குறீங்கன்னா ஒரு 4-5 இந்த மாதிரி இப்போ நான் எனக்கு ஜம்னா ஆட்டோ ஆச்சுல பெருசாக அப்ரிஷியேஷன் இருக்காது. பட் அது எப்போ அப்ரிஷியேட் ஆகும் நம்மளுக்கு, பிகாஸ் இந்த பிஸ்னஸ் நல்லா தான் என்னை பொறுத்தவரை டீசெண்டாக போயிட்டுருக்கு. பட் இது எப்போ அப்ரிஷியேட் ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் மார்க்கெட் எப்போ இது கரெக்டான வேல்யூஷனில் கொண்டு போகும் அதெல்லாம் நம்மளால் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதை டிபெண்ட் பண்ணாமல் நம்ம பிஸ்னஸில் டிபெண்ட் பண்ணி பிஸ்னஸை மட்டும் ட்ராக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம்னா லாங் டேர்மில் நமக்கு கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் இருக்கும். நான் ஒரு சில கிளைண்ட்ஸை நான் பார்த்தனால நான் சொல்கிறேன். நிறையா பேர் போட்டு மறந்து ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து டிமேட்டாக கன்வெர்ட் பண்ணித்தாங்க. ஃபிசிக்கலாக அந்த ஷேர் சர்டிஃபிகேட் கையில் இருக்கிற வரைக்கும் நல்ல ஐடிசியோட அதெல்லாம் வந்து அவங்க எப்போயோ ₹1 ₹10 அப்படி வாங்கியிருக்காங்க போல். அதெல்லாம் வச்சுருந்தார், அவங்க அப்பா வாங்கியிருந்தது. இவர் டிமேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது டிமேட் பண்ணிட்டு அதை விற்றுட்டார். எப்போ எத்தனை ரூபாய்க்கு தெரியுமா? ₹250 விற்றுட்டார். ஸோ அதுக்கப்புறம் ஐடிசி ஹோட்டல்ஸ் இப்போ டிமேஜ் ஆகி வந்துருச்சு. இப்போ 400 நாட் போயிட்டுருக்கு. இன்னும் பிஸ்னஸ் கண்டிப்பாக டெவலப் ஆகும், நல்ல பிஸ்னஸ் மாடல். பட் சின்ஸ் அந்த கிளைண்ட் வந்து இன்வெஸ்டராக இல்லை அப்படிங்கிறதுனால அது விற்றுட்டார். ஸோ இப்போது லிசனர்ஸுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் தான், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல பிஸ்னஸாக உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சுற்றி நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட், காலையில் எழுந்திரிக்கிட்டு தூங்குறதுக்குள்ளே கண்டிப்பாக பல கம்பெனிஸோட பிராண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க. அதையே நீங்கள் அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுட்டு கம்பெனியே உன்னால் ஐடென்டிஃபை பண்ண, என்னப்பா இவ்வளோ ஒரு 3000 கம்பெனிஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இதெல்லாம் நான் போய் சர்ச் பண்ணுறது. நீங்கள் யூஸ் பண்ண ப்ராடக்ட்லேருந்து ஒவ்வொரு கம்பெனிஸ் இருக்கும். பிஸ்கட் நீங்கள் பிரிட்டானியா சாப்பிட்ருப்பீங்க, ஐடிசியோட பிஸ்கட் சாப்பிட்ருப்பீங்க. டூத்பேஸ்ட் டாபர் டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க, கோல்கேட் யூஸ் பண்ணுவீங்க, ஓடோனில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓடோனிலும் ஒரு கம்பெனி தான், டாபர் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றியே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நம்ம பெருசாக தேடணும்னுலாம் அவசியம் இல்லை. நம்ம லாயலாக கஸ்டமராக இருக்கோம் அப்படின்னா அதில் லாயராக இன்வெஸ்டராக இருக்கிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகம். ஓகே, இதோட இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட்டு எபிசோடில் நான் பார்க்குறேன். நான் உங்கள் லேசி இன்வெஸ்டர், ஜென்ரலி ஃபார் ஜென்ரல் ஆடியன்ஸ். பை.